சென்னை அசோக் நகர் பகுதியில ஜூன் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கலையரசன் என்ற இளைஞரை சிலர் சரமாரியாக அரிவாளால் வெட்டி தப்பிச் சென்றிருக்காங்க. இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் கலையரசனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. அங்கு அவர் ஆபத்தான நிலையிலும் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு கலையரசனின் மனைவி தமிழரசியும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது நண்பரும் தான் காரணம் என போலீசில் புகாரும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் கலையரசனை தாக்கிய தமிழரசின் சகோதரர்கள் மற்றும் சக்திவேல், சஞ்சய், மற்றொரு நபர் சுனில் குமார் ஆகிய மூவரையுமே கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில மருத்துவமனையில ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வந்த கலையரசன் சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்திருக்காரு. இதையடுத்து பாத்தீங்கன்னா, கைதான 3 பேர் மீதும் கொலை வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே வேளையில தமிழரசியும் அவரது நண்பர் சரவணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாகவும் இருந்து வந்திருக்காங்க. அவர்களை தேடும் பணியில போலீசாரும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தமிழரசி மட்டும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. தமிழரசி உட்பட 4 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னை அசோக் நகரை சேர்ந்த கலையரசன், தமிழரசி இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. 3 வயதுல ஒரு குழந்தையும் இருக்கு. கருத்து வேறுபாடு காரணமா இருவருமே பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இரு குடும்பத்துக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை நிலவி வந்திருக்கு. கடந்த ஆண்டு இரு குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறுல கலையரசன் தனது மனைவி தமிழரசியின் சகோதரர் சக்திவேலை தாக்கியிருக்காரு. இதுல காயமடை சக்திவேல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காரு. இதற்கு பழிவாங்கும் விதமாக பாத்தீங்கன்னா, சக்திவேல், சஞ்சய் ஆகியோர் திட்டம் போட்டு கலையரசனை கொலை செய்தது தெரிய வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, இதே வழக்குல ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆண் நண்பருடன் கள்ள உறவில் இருப்பது தெரிந்த கலையரசன் இடையூறாக இருந்ததால் சகோதரர்களை தூண்டிவிட்டு கலையரசனை கொலை செய்ததாகவும் கூறியிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.